அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அனைத்து போட்டித் தேர்வர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எம்ஆர்பி தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அந்த தேர்வு முடிவு எப்போது வெளியாகும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் கட்டாயமாக அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். முதல்ல தற்போதைய நிலை என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எம்ஆர்பி சம்மந்தமாக என்ன இப்போதைக்கு கேஸ் போயிட்டுருக்கு, யார் கேஸ் தொடர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்துடலாம். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். டிசம்பர் 7 இந்த எக்ஸாம் நடந்துச்சு. ஓகே, டிசம்பர் 7 நம்ம இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அதாவது மார்க்ஸ்லாம் விட்டுருந்தாங்க. நம்ம முன்னாடியே கட் ஆஃப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கட்டாயமாக அபோவ் 75+ கட்டாயமாக எல்லாருக்கும் கிடைக்கும், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. மொத்த வேக்கன்சி 1429 வேக்கன்சி. அதனால் கட்டாயமாக உங்களுக்கு, ஏன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் மஸ்ட்டு முடிச்சிருக்கணும். நிறைய கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்களாம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் படிச்சிருக்க மாட்டான். சரியா? அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் எனி கேட்டகரி அபோவ் 75+ கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேசஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அண்மை செய்தியை பார்க்கிறோம். சுகாதார ஆய்வாளர் பணியிடம் தொடர்பான வழக்கானது விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் இதுகுறித்த இடைக்கால தடையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்கி கேட்கலாம். பாலகிருஷ்ணன், உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கு குறித்த விசாரணை வந்திருக்கும் நிலையில் தற்போது இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி நியமனங்களை வழங்க இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு பகுதியைச் சேர்ந்த கதிர் ஜாய்சன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையில் 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரந்தரமாக நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் 7 நடந்தது. இந்த தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்தன. தேர்வு மையங்களில் வெளிப்படையாகவே செல்போன் பயன்படுத்தவும் காப்பி அடிக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டு விதிமுறைகள் அப்பட்டமாக மீறப்பட்டன. இவையெல்லாம் தேர்வு மையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. எனவே நேர்மையாக நடைபெறாத இந்த தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு விரைவில் பணி நியமனம் வழங்கப்பட உள்ளது. தேர்வில் நடந்த முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்தாமல் பணி நியமனம் வழங்கக்கூடாது என வாதிடப்பட்டது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் விசாரணையை நிறைவடையாமல் உடனடியாக எந்த பணி நியமன ஆணையும் வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி நியமனங்களை வழங்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார் குறித்து தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்துள்ளார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலகிருஷ்ணன். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் போர்டு சம்மந்தமாக என்ன உங்களுக்கு இந்த கோர்ட் அப்டேட்னு உங்களுக்கு நான் பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மதுரை பெஞ்சில் இந்த கோர்ட் கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ கட்டாயமாக பார்த்திங்கன்னா இந்த தேர்வு முறையாக நடக்கலை அப்படின்னா கட்டாயமாக அதை ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நேற்று 9/2 அதாவது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 வீக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருக்காங்க. இந்த கோர்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் நமக்கு சரியான இது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்களா இல்லை இடைக்கால தடை விதிப்பாங்களான்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கோர்ட் என்ன முடிவு பண்ணதோ அதுதான் நடக்கும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். ஸோ அப்போ 75க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபர்தராக இதை பார்த்துட்ருக்காம நீங்கள் அடுத்த எக்ஸாம் நோக்கி படிச்சுட்ருங்க. காலத்தை வீண் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த எக்ஸாமை நோக்கியே உட்காந்துக்கிட்டு நீங்கள் நிறைய போட்டியாளர்கள் கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க, சரி எப்போ வரும் அப்படின்னு. கட்டாயமாக நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்றைக்கும் குறுக்கு வழியில் எதையும் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க, நேர்மையான வழியில் திங்க் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? ஓகே, நன்றி. வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் நான் இமீடியட்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஏன்னா மதுரை பெஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்ளேர் பண்ண போகிறாங்க. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா இப்போ 4 வீக்ஸ் தள்ளி ஜட்ஜ்மெண்ட்டை போட்டிருக்காங்க. சரிங்களா?
ஏன்னா முந்தாநேற்று வந்து இப்போ 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து ட்ரையலுக்கு வந்துச்சு. ஸோ அதில் பார்க்கும்போது ஆஃப்டர் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் ஜட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.